சொல்லுங்கம்மா, இளமையில் வந்து உங்களுக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்குது, நீங்கள் வந்து நடிக்கணுன்ற எண்ணம் வந்து எப்போ உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? எண்ணங்கள்லாம் எனக்கு ஏற்படலை, அந்த மாதிரி ஒரு நினைப்பே கிடையாது, தெரியாது. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. 60 வருடங்களாக தென்னகத் திரையுலகில் கோலோச்சி கொண்டிருப்பவர். பலவிதமான படங்கள், பலவிதமான கதாபாத்திரங்கள். தாயாக, தமக்கையாக, ஏன் தெய்வமாக கூட காட்சி தந்தவர். சாதனை பெண்மணி KR விஜயா அம்மா அவர்களை இப்போது நாம் சந்திக்கிறோம். நீங்க வந்து நடிக்கணுன்ற எண்ணம் வந்து எப்போ உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? எனக்கு அந்த எண்ணம் இல்லை, ஆனால் என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த எண்ணம் இருந்தது. அப்புறம் இந்த சத்யபாமா யூனிவர்சிட்டியில் ஒரு கொடுத்துருக்காங்களே, அம்மா ஒரு டாக்டர் பட்டம் ஒன்று கொடுத்தாங்க. நான் அப்படி தான் நான் அந்த காலேஜுக்குள்ளே போயிருக்கேன். நான் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லலாம். போய் ஒரு டாக்டர்கிட்ட வாங்கியிருக்கீங்களே. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இது ஒன்று வச்சுருக்கீங்களா? அது இதே கமலம் படத்தில் யூஸ் பண்ணுது. உன்னை காணாத கமலம். அது அப்பா ஒரு 60 இயர்ஸ் மேலே இந்த ஒரு வேலாயுதனார் ஐயாவோட இருக்கிற ஃபோட்டோ, அது ஏதோ ஸ்பெசிஃபிக் சொன்னீங்க அந்த ஃபோட்டோ. அது வந்து இந்த சைட்லேருந்து பார்த்தா உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த பக்கம் போய் பார்த்தா உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். அது வந்து பாம்பேயில் திரஜ் சவுடான்னு சொல்லி கேமராமேன் இருக்காரு, அவர் தான் அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். 60 வருடங்களாக தென்னகத் திரையுலகில் கோலோச்சி கொண்டிருப்பவர்கள். பலவிதமான படங்கள், பலவிதமான கதாபாத்திரங்கள். தாயாக, தமக்கையாக, ஏன் தெய்வமாக கூட காட்சி தந்தவர். நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வீற்றிருப்பவர். சாதனை பெண்மணி KR விஜயா அம்மா அவர்களை இப்போது நாம் சந்திக்கிறோம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வாங்க பூபதி. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். அது சின்ன வயசில் வந்து உங்கள் வீட்டில் வந்து விளையாண்டவன் இப்போது ஞாபகம் இருக்குது எனக்கு. வந்து திஸ் இஸ் a great moment in my life. 40-50 வருஷத்துக்கு பின்னால் போயிட்டீங்க நீங்கள். ஆமாம் ஆமாம். நான் வந்து உங்ககிட்ட வந்து பேட்டி கேட்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம், மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறேன். இட்ஸ் அ பிளெஸிங்ஸ் ஃபார் மீ டு ஹேவ் அன் இன்டர்வியூ வித் யூம்மா. ஓகே. அப்புறமா இப்போ அந்த ஃபோட்டோஸ் பற்றி சில தகவல்மா. இப்போ அந்த அம்மனோட ஃபோட்டோ இருக்குல்ல, அம்மன், அது யார் உங்களுக்கு? அந்த ஃபோட்டோ எப்போ வந்தது தெரியுமா? அது ராஜமன்றிலேருந்து ஒருத்தர் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் உங்கள் ஃபேன்மா. எல்லா ஃபோட்டோ இதில் ஒரு புக்கு ஒன்று போட்டு கொடுத்தாரு, ஒரு 50 புக்கு போட்டு கொடுத்தாரு எல்லார்ட்டையும் கொடுக்க சொல்லி. அப்போ இந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்போ இவ்வளோ தூரம் ஆசையோட பக்தியோட கொண்டு வந்து கொடுக்குறாரு, அதனால அதை அங்கே மாட்டி வச்சேன் அந்த ஃபோட்டோ, அந்த ஸ்பெசிஃபிக்காக. அப்புறம் அந்த சத்யபாமா யூனிவர்சிட்டியில் ஒரு கொடுத்துருக்காங்களே, ஒரு டாக்டர் பட்டம் ஒன்று கொடுத்தாங்க. 2009. ஆமாம், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம். அது யார் கொடுத்தாங்கன்னு யூனிவர்சிட்டி அந்த டைரக்டர் வந்து அவங்க தான் கொடுத்தாங்க, எனக்கு கரெக்டாக டீட்டெயில் தெரியல. அந்த ஃபோட்டோ நான் அப்படி தான் நான் அந்த காலேஜுக்குள்ளே போயிருக்கேன். அப்போ நான் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லலாம். போய் ஒரு டாக்டர்கிட்ட வாங்கியிருக்கீங்களே, பெரிய விஷயம் அது. அது அப்புறம் அந்த சிஸ்டர்ஸோட இருக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கு, ஒரே சாரி எல்லாம். அது வந்து தீபாவளி டைமில் எடுத்தது. என்ன எல்லாரும் ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு. எத்தனை சிஸ்டர்ஸ்மா உங்களுக்கு? 3 சிஸ்டர், ஒரு பிரதர். அதில் ஒரு சிஸ்டர் தவறி போயிட்டா. சரி, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது 4 பேர், 3 எல்லாரும் இருக்கோம், எல்லாருமே இருக்கீங்க. அப்புறம் இந்த குறிப்பிட்ட அந்த ஃபோட்டோ, ஹஸ்பண்ட் ஒரு வேலாயுதனார் ஐயாவோட இருக்கிற ஃபோட்டோ, அது ஏதோ ஸ்பெசிஃபிக் சொன்னீங்க அந்த ஃபோட்டோ. அது வந்து இந்த சைட்லேருந்து பார்த்தா உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த பக்கம் போய் பார்த்தா உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். அது வந்து பாம்பேயில் திரஜ் சவுடான்னு சொல்லி கேமராமேன் இருக்காரு, ரொம்ப ஃபேமஸ் அவர். இந்த மாதிரி அவர் தான் அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. அது எங்க இங்க எடுத்ததா பாம்பேல எடுத்ததா? இங்கே தான் எடுத்தது, என்னுடைய பழைய வீட்டில் எடுத்தது. அங்கே எடுத்த ஃபோட்டோ. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் கிராண்ட் சில்ட்ரன்ஸோட ஒரு ஃபோட்டோ இருக்கு. அது வந்து தோட்டத்தில் விளையாடிட்டு இருக்கும்போது ஓடி வந்து ஹக் பண்ணாங்க. அப்போ வந்து அது எனக்கு ஆசையாக இருந்த ஃபோட்டோ எடுக்கணும்னு அப்படி எடுத்தது அது. அவங்க ஹேமாவோட ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்காமா?
அவங்க டாக்டரோட இங்கே தான் இருக்குது. ஓ இங்கே இருக்கு. ஓகே ஓகே. இந்த ஃபோட்டோ இது வந்து வீட்டில் அங்கே இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. ஆமாம், மேரேஜுக்கு முன்னாடி. பிஃபோர் மேரேஜ். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இது ஒன்று வச்சுருக்கீங்களா? அது இதே கமலம் படத்தில் யூஸ் பண்ணது. உன்னை காணாத கண்ணும் கண்ணில் அதில் வர அந்த ஃபோட்டோ. அது அப்படியே எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஃப்ரேம் போயிருந்தது, இப்போ ஃப்ரேம் மாற்றி அங்கே வச்சேன். ஓ, இதே கமலத்தில் எடுத்த ஃபோட்டோ இது. ஆமாம். அப்பா, ஒரு 60 இயர்ஸ் மேலே இருக்கு ஃபோட்டோ. இந்த லைஃபாக இருக்குது. இப்போது எந்த புள்ளியில் வந்து ஆரம்பித்ததுன்னு ஒன்று இருக்குமா? இளமையில் வந்து உங்களுக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்குது, நீங்கள் வந்து நடிக்கணுன்ற எண்ணம் வந்து எப்போ உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? எண்ணங்கள்லாம் எனக்கு ஏற்படலை. அந்த மாதிரி ஒரு நினைப்பே கிடையாது, தெரியாது. ஏன்னா கேரளாவிலே ஒரு 10-11 வயசு வரைக்கும் வளர்ந்ததுனால அங்கே சினிமாவை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, சினிமா பார்க்க முடியாது. வெளியில் எங்கேயாவது பாட்டு கேட்கும் இல்லையா கல்யாணத்தில், அதுக்கு நின்று அங்கே வந்து அந்த தோட்டத்தில் பெரிய தோட்டம், அங்கே நின்று டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. கோயிலுக்கு போகும்போது வரும்போது இந்த போஸ்டர்கள்லாம் பார்ப்போம். பராசக்தி, அப்புறம் பத்மினிமா நடித்த படங்களுடைய போஸ்டர், இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நிஜமா இல்லை கனவான்னு கூட தெரியாது. அதனால சினிமாவை பற்றி எதுவுமே தெரியாமல் தான் நான் வந்தேன். இப்போ உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லையா? எனக்கு அந்த எண்ணம் இல்லை. ஆனால் என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த எண்ணம் இருந்தது. பொண்ணை வந்து ஒரு நடிகை ஆக்கணுங்கிற ரொம்ப மனசில். ஃபாதருக்கு அதிகம் இருந்ததா? ஆமாம், ஃபாதருக்கு வந்து சின்ன வயசில் நாடக கம்பெனியில் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் மிலிட்ரி ஆள் தான். ஆனால் சித்தூரில் வந்து அவங்க அப்பாவுடைய வீட்டு பக்கத்தில் தான் நாகையா சார் இருந்தார். அதனால அவர் என்னை தூக்கி வளர்த்துருக்காரு. அந்த ஞாபகங்கள் இருக்காம நாகையாவோட பேசின ஞாபகங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் முதல் படத்தில் அவர் என்னுடைய கற்பகம் படத்துலேயே அவர் நடிச்சிருந்தார். அப்பா அவர்கிட்ட சொன்னால் ஆமாம் ஆமாம் எங்கள் அப்பாவும் அவரும் பேசிக்கிட்டாங்க. அப்படி தெரிஞ்சது. இப்போ என்னோட ஃபாதர் பாலமுருகன் அவர் வந்து நாடகம் பண்ணியிருக்காங்க, அதில் நீங்கள் நடித்ததா சொல்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா? இருக்கு. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே அமைச்சூர் ட்ராமாவிலெல்லாம் நடிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து ஒரு நாள் இவர் தான் வந்து டைலாக் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அப்போ சொன்னார், டைலாக் சொல்லும்போது ஆரம்பம் கரெக்டாக சொல்லணுமா, முடிவும் கரெக்டாக இருக்கணும், வார்த்தைகள் உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லி கொடுத்தா இன்றைக்கி வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். அது சிரித்த முகம் ஏதோ ஒரு நாடகம். சிரித்த முகம். அப்பாவோட படம் தேன்மழை முக்தா நீங்கள் பண்ணீங்களாம்மா? ஆமாம், நான் தான் தேன்மழை. நீங்கள் பண்ணீங்களா? தான் சொன்னேன், நிறைய படங்கள். அன்புக்கரங்களுக்கு அடுத்து அப்பா பண்ணாங்க தேன்மழைன்னு. அது சக்ஸஸ் படம் அந்த நேரத்தில். முக்தா அவங்களுக்கு கூட அது ஒரு ஃபர்ஸ்ட் படம், நல்ல வெற்றி படம்னு சொன்னாங்க அந்த நேரத்தில். இந்த வரிசையில் இருக்கும்போது அடுத்த ஜென்ரேஷன் கூட ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க. லைக் இப்போ ரவிச்சந்திரன் சார், ஜெய்சங்கர் சார், இது வரிசையாக பண்ணீங்க நீங்கள்? ஆமாம், எல்லாரோட பண்ணீங்க. அதுக்கப்புறம் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பிறகு நான் எல்லா ஆர்டிஸ்டோட முக்கால்வாசி பண்ணியிருக்கேன். தேங்காய் சீனிவாசன், மேஜர் சுந்தரராஜன், செந்தாமரை, ஆனந்தன். ஆதித்யன் என்ன படமா? ஆனந்தனோட வந்த புதுசில் பண்ணியிருக்கீங்க. 1-2 படம் பண்ணியிருக்கேன். தாயின் மேல் ஆணைன்னு இது ஒரு படம். ஓகே, அது தேவர் ஃபிலிம்ஸ்னா? தேவர் ஃபிலிம்ஸ் இல்லை, வேறு. ஓஹோ, ஓகே ஓகே. அப்போ நீங்கள் இது பார்க்கறது இல்லை, சிவாஜி எம்ஜிஆர்ன்றது அப்படின்றது கிடையாது? அந்த வித்தியாசம்லாம் எனக்கு தெரியாது. நல்ல கதையாக இருக்கணும், நீங்கள் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் கதை கேட்கும்போது நான் சொல்லுவேன், இது நான் பண்ணால் நல்லா இருக்குமா, வாயாடி திரியும் மதுரை திருமாறன். ஆமாம், வாயாடி பண்ணுங்கம்மா. ஏங்க என்ன போய் வாயாடி பண்ண சொல்கிறீங்களே, நல்லா இருக்குமா அப்படின்னு. நல்லா இருக்கும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னா, சரி உங்களுக்கு தோணுச்சுன்னா சரி பண்ணிடுறேன். அந்த மாதிரி தான் இப்போ பல படங்கள் பண்ணியிருக்கேன். நான் பயந்து பண்ணேன், பட் நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. ஆமாம், அது ஒரு பெரிய சீசன்மா. அந்த ஒரு கட்டம் வந்து 74-75லாம் நிறைய படங்கள் பண்ணீங்க. அது என்ன அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்களா விரும்பி பண்ணதா இல்லை டைரக்டர்கள் அப்படி வந்தாங்களா அந்த நேரத்தில்? டைரக்டர் எனக்கு வந்த வாய்ப்பு தான். நானாக எதுவும் தேடி போகல, எனக்கு தானாக வந்த வாய்ப்பு. ஏன்னா எனக்கு என்ன நல்ல ஞாபகம் இருக்குமா, நான் திருடின்ற ஒரு படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன், சின்ன இதாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். அந்த நேரம் வந்து ஹீரோ சென்ட்ரிக் இருக்கும்போது ஹீரோயின் ஃபிலிம்ஸாகவே நீங்கள் பண்ணீங்க. மதுரை திருமாறன் சார், இது நம்ம காரைக்குடி நாராயணன் சார், இப்படி வரிசையாக பல படங்கள் பண்ணீங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து அது நேச்சுரலாக நடந்தது? நேச்சுரலாக தான் நடந்தது எல்லாமே. எதுவும் இப்படி வரணும் அப்படின்றது அதெல்லாம் அந்த இமேஜின் எல்லாம் தெரியாது, பண்ண தெரியாது, இமேஜின் பண்ண தெரியாது, கற்பனை பண்ண தெரியாது எனக்கு. ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குறத நடிக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அந்த காலகட்டத்தில் எல்லா டைரக்டருங்களும் எல்லா ப்ரொடியூசருங்களும் எல்லாருமே ரொம்ப உயர்ந்த மனசு உள்ளவங்க. அதனால எனக்கு அந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் கிடைச்சது. அது ரொம்ப ரொம்ப நல்ல காலங்கள்னு நினைக்கிறேன்.
அதோட ரொம்ப இப்போ நான் உங்கள்கிட்ட இன்டர்வியூ வரேன் அப்படின்னோடனே மற்றவங்க என் நண்பர்கள் எல்லாரும் சொல்கிறது வந்து பாடல்கள்மா. அதாவது பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் அது கற்பகத்தில் அத்தைமடி மெத்தடியில் ஆரம்பித்து இதே கம்பளத்தில் இருந்து ஊட்டி வரை உறவுலேருந்து நெஞ்சிருக்கும் வரையிருந்து சர்வர் சுந்தரம்லேருந்து எல்லா பாடலும் இப்போ வரைக்கும் கடைசி தங்கப்பதக்கம் வரைக்கும் சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும் வரைக்கும் பாட்டு அப்படி அமைஞ்சது. அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அதான் அந்த மாதிரி கவிஞர்கள், கவிஞர் கண்ணதாசன்றது, அப்புறம் பெரிய பெரிய ரைட்டர்ஸ் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மூல காரணம் டைரக்டர் தான். அது இப்போவும் அந்த தமிழுக்கு அமுதன்ற பேர் இப்போவும் பேசுவாங்க அந்த பாட்டை பற்றி. அதே மாதிரி அந்த சிவகாமி மகனுடன் செய்தி சொல்லடி, பட்டணத்தில் புது பாடல், எல்லாம் அந்த சாங் எல்லாமே ஃபினாமினல். அது எனக்கு நிறைய பாடியிருக்காங்க சுசீலா அம்மா. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஆமாம், எவ்வளோ நிறைய பாடல். ஆமாம். அப்புறம் சமீபத்தில் இன்னைக்கும் எங்களை எல்லாம் நினைக்கிறாங்க, பாட்டு ஒன்றுன்னு எங்களை எல்லாம் நினைக்கிறாங்கன்னா அதோட எல்லா உரிமையும் மதிப்பும் சுசீலா அம்மாவுக்கு தான். அந்த பாடல்கள் வாணி ஜெயராம் பாடியிருக்காங்க ஒரு பாட்டு. அதுதான் கேட்கணும். நம்ம காரைக்குடி ஐயா வந்து இப்போ சமீபத்தில் சந்திச்சேன். அவர் ஒரு விஷயம் சொன்னாருமா, அதாவது அவங்கள வந்து ஃபிலிம்க்கு ரெக்கமெண்ட் பண்ணதே நீங்கள் தான் சொல்கிறார். ஆமாம், அந்த குட்டி படம் நீங்கள் தான் வந்து அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு தானே ஒரு மயக்கமாக இருக்கும். ரொம்ப பாஷையெல்லாம் தெரியாது, இருந்தாலும் அது ஒரு மயக்கம் மாதிரி. அப்போ எனக்கு இவங்க வாய்ஸில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் வீட்டில் சொன்னேன், இந்த மாதிரி இந்த டைரக்டர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அவங்களது பாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டேன் நான். அப்போது தான் வாணியம்மா இங்கே வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்கள கான்டாக்ட் பண்ணி அப்போ அது பாட வச்சாங்க. அதான் ஃபர்ஸ்ட் பாட்டு மல்லிகை மன்னன். இது தீர்க்க சுமங்கலி படத்தில். தீர்க்க சுமங்கலி பெரிய ஹிட் அந்த சாங். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியுமாம்மா நீங்கள் தான் சொன்னீங்கன்றது? ஆமாம்மா, அவங்க என்ன வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க. அப்படியா? பார்த்தாங்க, பாவம் இப்போ அவங்க இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறமும் 2-3 படங்கள் நிறைய உங்களோட அப்புறம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வாணி ஜெயராம் அம்மா வர்றதுக்கு நீங்கள் ஒரு முக்கிய காரணம். இல்லை அவங்க முக்கிய காரணம். நான் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு இருந்தாலும் அந்த நேரத்தில் சொல்லணும் இல்லை, அந்த ஒரு நேரத்தில். ஏன்னா அப்போ பி சுசீலா அம்மா வந்து உச்சத்தில் இருக்கிற நேரம், அப்போ வந்து பண்ணாங்கன்றது பெரிய விஷயம் வந்தது. Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now.